வாழ்வையும் நாம் சிறப்புடன் வாழ மாமறையையும் தந்த உங்களையும் என்னையும் படைத்த எல்லாமுள்ள இறைவனாகிய அந்த ஓர் இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இந்த மண்ணிற்கும் இந்த மாநிலத்திற்கும் வழிகாட்டியாகவும் ஒளிவிளக்காகவும் வாழ்ந்து மறைந்து நம் அனைவரின் நெஞ்சத்திலும் இருக்கின்ற இன்பர்கான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானத்தையும் உரித்தாக்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்றாலும் அது ஒரு ஏற்றத்துக்குரிய நிகழ்வாக கருதி இது கலந்து கொள்ள வாய்ப்பினை அளித்த வல்ல இறைவனுக்கும் அடுத்தபடியாக மறுபடியும் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வரலாற்று நாயகன் தென்னகத்தின் போர்வாள் திப்பு சுல்தானின் வீர வரலாற்றை பற்றிய ஒரு ஆய்வு நூலை இங்கு உங்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கும் வசைப்பாட்டிற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வரலாறு அவர்களை போற்றி கொண்டிருக்கும். சில பேர் அவர்களை போற்றி கொண்டிருப்பார்கள். அந்த மாமனிதன்தான் திப்பு சுல்தான் அவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பல நாட்களாக ஆடுகள் போல் வாழ்வதை காட்டிலும் ஒரு நாளாக சிங்கமென கற்பித்து உயிர் விடுவது சிறந்தது என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த ஒரு மாமனிதன்தான் இந்த நவீன உலகத்திற்கு பீரங்கியை ஏவுகணை பாய்கின்ற ஒரு ஆற்றலை இந்த உலகத்திற்கு காண்பித்த ஒரு வித்தகன். அந்த மாமனிதனை பற்றி இன்று நிறைய பேர் பேச இருப்பதால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்ந்த வாழ்வும் அது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க திப்பு சுல்தான், வளர்க அவரது புகழ்.